ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கிட்டேன். குக்கர் ஹீட் ஆனதும் நம்ம குக்கரில் வந்து ஒரு 5 ஸ்பூன்ஸ் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து கழுவி எடுத்து வச்சுருக்க ஆட்டுக்கால் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் எண்ணெயில் வதங்கினதும் நம்ம இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த காலோடு சேர்த்து ஒரு 1 மினிட் வதக்கியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கால் வேகத்துக்காக தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் வந்து வச்சிடலாம். கால் அப்போ தான் வேகும். கொதிச்சோடனே நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கால் நல்லா வெந்துச்சு. இப்போது நம்ம இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதை ஒரு 3 ஸ்பூன்ஸ் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து ஹீட் ஆனதும் ஒரு இலை, ஒரு பட்டை, 2 லவங்கம் போட்டுக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஆனியன் கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1 மினிட் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நம்ம கால் வேக வைக்கிறதுக்கே ஒரு 4 ஸ்பூன் போட்டோம். அதனால் இதில் 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆனியன் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வதக்கின வெங்காயம் தக்காளியை இப்போ நம்ம அதை காலோடு சேர்த்துக்கலாம். வதக்கின வெங்காயம் தக்காளியை இப்போ நம்ம கால் வேக வச்சுருக்கோம்ல, அதோட நம்ம சேர்த்துக்கணும். இப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் தான் சேர்த்துருந்தோம் மிளகாத்தூள். இப்போது இதில் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். திருப்பியும் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. மிளகாத்தூள் ஆட் பண்ணோடனே 2 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு விசில் விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம், அந்த புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளியை ஆட் பண்ணோடனே ஒரு சின்ன பவுலில் இது தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அரைச்சி அதை வடிகட்டி பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ். லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க.
5 மினிட்ஸ் கொதிச்சிச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.